சரி, அடுத்து 2021 தேர்தலில் திமுகவினர் கொடுத்த வாக்குறுதிகள் அதை நிறைவேற்றியிருக்காங்களா? இல்லை. ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து நீட் ரத்துன்னு சொன்னாங்க. நீட்டை ரத்து பண்ணுவோம் அப்படின்னு ஒவ்வொரு தொகுதிக்கு போகும்போதும் அதையே திரும்ப திரும்ப பேசி நீட்டை உள்ளே கொண்டு வந்தது அதிமுக அப்படின்னு அவங்க மேலே பழி போட்டு அவங்க மேலே ஒரு நெகட்டிவ் இதை க்ரியேட் பண்ணிவிட்டு நாங்கள் நீட்டை முழுமையாக ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா நீட்டை ரத்து பண்ண முடியுமா முடியாதான்னு? தெரியும்ல, நீட்டை ரத்து பண்ண முடியாது, நாங்கள் நீட்டை ரத்து பண்ணுறதுக்கான முயற்சிகளை எடுப்போன்னு தான் நீங்கள் வாக்குறுதி கொடுத்துருக்கணும். தெளிவான வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுக்கணும். செய்ய முடியுமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும். மக்களை ஏமாத்தாதீங்க. அடுத்து, சிலிண்டருக்கு மானியம் 100 ரூபாய் வழங்கப்படும். வழங்கப்படுதா? இல்லை, 40 ரூபாய் தான் வருது. அதுக்கும் மேலே சிலிண்டரோட விலையெல்லாம் ஏறி இருக்கு. அடுத்து, கல்வி கடன் ரத்து. எப்போ ரத்து பண்ணுவீங்க? கல்வி கடன் வாங்கி படித்து முடித்து அவங்களுக்கெல்லாம் வயசானதுக்கப்புறமா. சட்டமன்ற நேரலை. சட்டமன்றத்தில் நடக்கிறது எல்லாமே தொலைக்காட்சியில் நேரலையாக ஒளிபரப்பப்படும் அப்படின்னு சொன்னாங்க. ஒளிபரப்பப்படுதா? இல்லை. பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணாங்களா? பண்ணலை. அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை. மகளிருக்கு உரிமை தொகை கொடுத்தாங்க. சொல்லும் போது ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகைன்னு சொன்னாங்க. ஆனால் கொடுக்குறப்போ தகுதியான மகளிருக்கு மட்டும் உரிமை தொகைன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து, கச்சத்தீவு மீட்பு. மிக முக்கியமான விஷயம் இதுதான். கச்சத்தீவை தாரவாத்து கொடுத்ததே நீங்கள் தானே. யாரை ஏமாத்துறீங்க? கச்சத்தீவை மீட்டு தருவோன்னு. மக்கள் இன்னும் ஏமாந்துக்கிட்டே இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க போல. ஆண்டுக்கு 10 லட்சம் பட்டதாரிகளுக்கு வேலை கொடுத்தீங்களா? கவர்மெண்ட்டில் நிறைய வேக்கன்சி இருக்குது, ஆனால் இவங்க ஃபில் பண்ண மாட்டாங்க. வேக்கன்சி கொஞ்சம் தான் விடுவாங்க. ஆனால் அரசு அலுவலகங்களில் 2 பேர் பார்க்க வேண்டிய வேலையை ஒருத்தரை பார்க்க வைப்பாங்க.